ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 நாளாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. கர்த்தர் எத்தியோப்பியரை முறியடித்ததினால் எத்தியோப்பியர் என்ன பண்ணாங்களா? ஓடி போனாங்களாம். இங்க ஒரு அற்புதமான அழகான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, ஆசாக்கு எதிராக சேரா புத்திரர்கள் யுத்தம் பண்ண வராங்க. அதே 2 நாளாக 14ஆம் அதிகாரம் 9வது வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மராசை மட்டும் வந்தான். பாருங்க, சேரா எத்தனை பேர் வராங்க? 10 லட்சம் பேர் 300 ரதங்களோடு ஆசாக்கு எதிராக யுத்தம் பண்ண வராங்க. ஆனால் ஆசாக்கள் தான் 5 லட்சம் பேர் தான். என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ தான் ஆசா ரொம்ப அழகான ஒரு ஜெபத்தை பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஜெபம். அதே 2 நாளாகும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான அந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வேல்யூபிள் பிரேயர் பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு முக்கியமானது. 100க்கு 100 இந்த ஆசா கர்த்தரை சார்ந்து கொள்றாரு. சொல்றாரு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகலும் பலனற்றவனுக்காக உதவி செய்கிறது லேசான காரியம். இப்போ அவனோட 10 லட்சம் பேர் இருக்காங்க, 300 ரதங்கள் இருக்கு. அவன் பலவான். ஆனால் நான் 5 லட்சம் பேர் தருவேன். நான் பலவீனன் தான். ஆனால் பலவீனனுக்கு நீங்கள் உதவி செய்கிறது லேசான காரியம் ஆண்டவரே சொல்லிட்டு, எங்கள் தேவனாக கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். நாங்கள் மனுஷனை சார்ந்தில்லை, இராணுவத்தை சார்ந்தில்லை, மனுஷ பலத்தை சார்ந்தில்லை, நாங்கள் உங்களை சார்ந்து இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு துணை நிற்கணும் சொல்லிட்டு, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான அந்த கூட்டத்துக்கு எதிராக நாங்கள் வந்தோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, ஆமென், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். அல்லேலூயா. ஆமென். தேவப்படி, நாங்கள் உங்களை சார்ந்து உங்கள் நாமத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. மனுஷன் எங்களை மேற்கொள்ளக்கூடாது. தெய்வ பிள்ளைகளை எத்தனை அருமையான ஜெபம் பாருங்க. ஆமென். நம்ம கர்த்தரை சார்ந்து கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளுக்கு துணை நிற்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா நம்ம 12ஆம் வாசலில் அவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். 10 லட்சம் பேரோட வரட்டுங்க, எவ்வளோனா வரட்டுங்க, முறியடிக்கப்பட்டாங்க. இந்த ஜெயம் ஆசாக்கு சாதாரணமாக கிடைக்கல. அதே முன்னாடி 2-3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்கன்னாக்கா, ஆசா தன் தேவனாக கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். 3வது வசனம், அந்நிய தேவர்கள் பலிபீடங்களை மேடைகளை அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரத்தோபங்களை வெற்றி. 4வது வசனம், தங்கள் பிதாக்களின் தேவனை கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனை செய்யவும் செய்தான். அல்லேலூயா. ஆண்டரை பார்வைக்கு செம்மையானது செய்தான். ஆண்டர் அருவருக்கிற ஆமென் என்ற விக்கிரத்தோப்பங்கள்லாம் தகர்த்து போட்டான். அவர் கற்பனைப்படி செய்தான். தெய்வ பிள்ளையில நம்ம வாழ்க்கையில் கூட நீங்கள் ஒரு ஜெயத்தை எதிர்பார்க்கணுமா? ஒரு யுத்தம் உங்களுக்கு விரோதமாக இருக்கா? ஒரு ஆவிக்குற வாழ்க்கையில் மாம்சம் ஆவிக்கு விரோதமா, ஆவி மாம்சத்துக்கு வரும் ஒன்று இச்சுக்கரிச்சிட போல யுத்தத்தில் இருக்கீங்களா? சோர்ந்து பார்க்காதீங்க. கர்த்தரை பார்வைக்கு செம்மையாக நடந்து அவர் கற்பனைகளை படி செய்து ஆண்டர் அருவருக்கிற காரியங்களை, ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம எடுத்து பார்த்துட்டா எத்தனை லட்சம் பேர் எதிராக வந்தாலும் கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். அல்லேலூயா. ஒரு யுத்தத்தை பார்த்து சோர்ந்து போயிருக்கீங்களா? பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். பயப்படாதீங்க. கர்த்தருக்கு துணை நிற்கிறார். அவர் உங்களுக்கு எதிராளிகளை முறியடிப்பார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆசாவின் தேவன் எங்கள் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. மனுஷர் எங்களை மேற்கொள்ள விடாதையோம் சொன்னது போல ஆண்டவரே, யார் எங்களுக்கு விரோதமாக எழும்பி ஆண்டவரை மந்திரங்க ஆண்டவரே விரோதமான இருளான காரியங்களை செய்திருப்பாங்கன்னா செயலற்று போகட்டும். அதிகாரிகள் செய்யாத தவறுக்கு வீணாய் பழி ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம். இவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா எதிர் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாகட்டுங்கப்பா. வேலை ஆசீர்வதி, இல்லை கனப்படுத்தும்.
கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும், ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். தைரியமாக போங்க. God bless you.